வணக்கம். நான் உங்க ரஞ்சி. இன்னைக்கு நாள் 17 அக்டோபர் 22 புதன்கிழமை. இன்னைக்கு பிக் பாஸ்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைமில் வந்து சேரும். ஸ்டார்டிங்லேயே ஹியூமனிட்டியை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்காங்க வியானா அண்ட் டார்கெட் இப்போ தான் உனக்கு எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படின்னு சொல்லிட்டு பாரு வந்து வியானா கிட்ட சொல்கிறாங்க. மெர்சல் அரசன் சாங் வந்து ப்ளே ஆகுது. எல்லாரும் டான்ஸ் ஆடுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு டான்ஸ் பார்க்குற மாதிரி இருக்குல்ல. எனக்கு உண்மையாகவே அந்த ஃபீல் தான் இருக்குது. அதற்கு அடுத்தது பாரு அண்ட் திவாகர் இவங்க 2 பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, எஃப்ஜேக்கு அப்ரூவ் பண்ணக்கூடாது, வினோத்துக்கு அப்ரூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. வினோத்தோட ஜூஸும் நல்லாவே இல்லை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட திவாகர் சொல்லிட்டு இருக்கிறத பார்க்குறோம். அண்ட் வினோத் வந்து எப்பா இங்கே எல்லாம் ஒரே பைத்தியங்களாக இருக்குது, என்னையும் சேர்த்து தான். பட் ஸ்டில் நீங்களாம் வந்து தயவு செஞ்சு செக் பண்ணிட்டு யார் பைத்தியமோ பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வின் பண்ண 50% ஷேர் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாரு பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து சக்கரை நிலவே சாங் பாடிட்டு இருக்காங்க மக்கள். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா செம்ம காமெடிங்க. ஒரு ஃபைட்டு நடக்குது. லைட்டரை வந்து எடுத்து வச்சுக்கிறாங்க நம்ம எஃப்ஜே அண்ட் வந்து சமைக்கலாம் முடியாது, சமைக்கலாம் விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பிரவீனும் கெமியும் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறோம், ஏன்னா எங்களுக்கு லைட்டர் இல்லைன்னா எங்களால் வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா பாரு. பாரு வந்து சொல்கிற டாஸ்க் எதுவுமே பண்ணுறதில்ல அப்படிங்கிறது தான் கம்ப்ளைண்ட்டு சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருக்கவங்களுக்கு. கனியும் வந்து இது டாஸ்க்கு பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னாலும் பாரு கேட்குற மாதிரி இல்லை. ஸோ பாரு வந்து ரொம்ப கடுப்பேற்றி விடுறதுனால வீட்டில் வந்து ஒரு வெடிச்சிருச்சு அப்படின்ட்டு சொல்லலாம். உடனே என்ன ஆகுதுன்னா அந்த லைட்டர் எடுத்து வச்சுடுறாங்க இல்லையா. உடனே கெமி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. நான் சமைக்க மாட்டேன், கிச்சனில் ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்கிறாங்க. பிரவீன் வந்து சமைக்கலாம் அப்படின்னும்போது கெமி வந்து அதுக்கு உடன்படலை. உடனே பயங்கர டென்ஷன் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் லைட்டரை தேடுறாங்க, எஃப்ஜே கிடைக்கவே இல்லை. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வினோத் எப்போ லைட்டரை வந்து எஃப்ஜே கிட்டேருந்து எடுத்தாங்கன்னே தெரியல. செம காமெடியே இதுதாங்க. அவங்ககிட்ட இருந்து லைட்டர் எடுத்துட்டு அவங்களுக்கே வந்து கொடுக்கவும் வந்து அண்ணே நீ வேறண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட எஃப்ஜே வந்து போகிறாங்க. அதற்கு அடுத்தது வந்து பாரு வந்து டீலக்ஸ் ரூம் இருக்கு இல்லையா, அங்கே வந்து யூனிஃபார்ம் போடாமல் நுழைஞ்சிடுறாங்க. அதை பார்த்து நம்மளோட தலையான கனி வந்து பனிஷ்மெண்ட் தராங்க. தோப்புக்கரணம் ஒரு 20 போடணும்னு சொல்லிட்டு அந்த 20 தோப்புக்கரணத்தை ஒரு மாதிரி ஃபன்னாக போட்டாங்க. அவங்களுக்கும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்டர்டெய்னிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நமக்கும் அப்படி தான் இருந்துச்சு. அதற்கு அடுத்தது ஆதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த டாஸ்க் கொடுத்தாலும் பண்ணவே மாட்றாங்க, இது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கெமி ஒரு பக்கம் அழுதுட்ருக்காங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்ட்ரைக்கு மூலயமா அண்ட் அந்த லைட்டரை எடுத்துக்கிட்டது அண்ட் பாரு ஒரு ஆள் வந்து வீடே வந்து 2 ஆக்குறாங்க, ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசிகிட்டு இருக்காங்க. சமாதானப்படுத்துகிறாங்க நம்ம சபரி. அண்ட் பாரு வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூமை வந்து பெருக்கிட்டு இருக்கும்போது ஒரே புலம்பல். என்னன்னா எஃப்ஜேவெல்லாம் வந்து கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. உடனே எஃப்ஜே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு டிஃப்ரெண்ட்டாக வாய்ஸ் எல்லாம் கொடுத்து இரிட்டேட் பண்ணிட்டு போவாங்க இல்லையா, அதை பண்ணுறாங்க. விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஒரு சைடில் வந்து எஃப்ஜே கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ வந்து ரொம்ப சண்டை போடாத, அண்ட் சண்டை போடுறது மூலயமா பாருவுக்கு நிறைய அட்டென்ஷன் கிடைக்குது, அவ்வளோ ஒர்த்தெல்லாம் கிடையாது, ஸ்க்ரீன் டைம் தான் உங்களுக்கு ஜாஸ்தி போகுது, அது நல்லது கிடையாது யாருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுறாங்க. ஐயோ இந்த மனுஷன் என்னையா உள்ளே இருந்துக்கிட்டு நம்ம மைண்ட் வாய்ஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் வந்து தோணுச்சு உண்மையாகவே. அடுத்து பார்த்தீங்கன்னா கியூசி ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து ஒரு அப்கிரேட் சர்டிஃபிகேட் கிடைக்குதான். ஸோ சிறப்பு பவர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது நீங்கள் ஜூஸ் சென்டருக்கு வந்து விசிட் பண்ணலாம் அண்ட் எல்லாரும் உங்களை வந்து உபசரிக்கணும். அண்ட் வந்து ஷாப் ஓனர் வந்து இருக்காங்க இல்லையா, அதை வந்து ஒருத்தர் தான் நீங்கள் பார்க்கணும். ஒரே டைமில் எல்லாரையும் வந்து பார்க்கக்கூடாது அண்ட் எல்லா ஜூஸையெல்லாம் டெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சட்டம் என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு பதவியை வந்து ஏற்கிறாங்க. அண்ட் இந்த பாட்டில்ஸ் எடுக்கிறது வந்து செம்ம காமெடியாக இருந்துங்க. அதுவும் விக்கல்ஸ் விக்ரம் வந்து சொல்லிட்டு இருந்தது செம்ம காமெடியாக, டே பேண்ட்டெல்லாம் அவருதுடா வெளியே போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா இது வாய்ஸை மட்டும் தான் கேட்குது, ஆளை காணோம். பார்த்தா அவ்வளோ பாட்டிலுக்கு மேலே விழுந்திருந்து அவ்வளோ பாட்டிலை தூக்கிட்டாங்க நம்ம விக்கல்ஸ் விக்ரம். செம காமெடியாக இருந்துச்சு. அடுத்து எஃப்ஜேயோட டேபிள் இருக்கு இல்லையா, அந்த ஜூஸ் டேபிள், அந்த டேபிளே வந்து பாரு உட்காந்துக்கிறாங்க. உடனே சாப்பிட்ற இடத்துலலாம் இப்படி உட்காடுறீங்களே இது தப்பு இல்லையா, இறங்குங்க அப்படின்னும் போது பாரு வந்து கேட்குறதா இல்லை. பட் எனக்கு என்னன்னா போன வாரம் தானே இதுக்கு வந்து பாரு வந்து திட்டினாங்க விஜய் சேதுபதி, ஆனால் ஏன் திரும்ப பாரு பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அண்டு விஜே பாரு வந்து கண்டென்ட் கொடுக்குறாங்க, உண்மைதான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் ரொம்ப டாக்ஸிக்காக நெகட்டிவாக இருக்கிறது வந்து உண்மை, எப்போவுமே கத்திக்கிட்டு இருக்கிறதும் உண்மை. அது வந்து இவ்வளோ தேவையில்லை, ஓவர்லோடடாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் தோணுது. பார்ப்போம் எப்போ தான் ஸ்டாப் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அங்கே விக்கல்ஸ் விக்ரம் காட்டுறது வந்து கொஞ்சம் ஃபன்னியாக இருந்தது இந்த எபிசோடில் அப்படின்னு உண்மையாகவே எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதை பாருங்களேன், உங்களை வந்து நான்
உபசரிக்கிறேன். ஆனா, அந்த நெளிவு சுளிவான பாட்டிலெல்லாம் வந்து கொஞ்சம் அப்ரூவ் பண்ணுங்கன்ன உடனே, எப்படி உபசரிப்பீங்க? அப்படின்ன உடனே, கால் படாம அப்படியே தூக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம பார்வ வந்து தூக்கிட்டு போறாங்க. பாருங்களேன், இவ்ளோ நெகட்டிவ் டாக்ஸிக்கான ஷோல இந்த மனுஷன் வந்து காமெடி பண்றதோ, தூக்கிட்டு போறதோ வந்து செம்ம ஃபன்னா இருந்தது. அண்ட் திவாகர வந்து ரொம்ப உபசரிக்கிறது வந்து பயங்கர ஃபன்னா இருந்தது. இதுல ஒரு பக்கம் பார்த்தது என்னன்னா, பாருவோட ஃபுட்டு. அதாவது பாருக்காக ஸ்பெஷலா செஞ்ச ஃபுட்ட வந்து திவாகருக்கு வந்து குடுத்துடுறாங்க. உடனே "உனக்கு சூடு சொரணை இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னொரு பக்கம் விக்ரம் அண்ட் கெமி. கெமி வந்து "அண்ணே 2 பாட்டில் குடுண்ணே" அப்படின்னதுக்கு வந்து நம்ம விக்ரம், "என் உயிரே போனாலும் சரி, நான் பாட்டில தரமாட்டேன். அப்புறம் விஜய் சேதுபதி கிட்ட யாரு பேசுறது?" அப்படின்னு சொல்லி கேட்டதுல வந்து செம்ம ஃபன்னியா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து கியூசி ஆஃபீசர்ஸ வந்து இவங்க நல்லா கவனிக்கலாம் அப்படின்னு சொல்ட்டாங்க இல்லையா? அதனால முட்டை குழம்பு ஒரு பக்கம், நூடுல்ஸ் ஒரு பக்கம், ரைஸ் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி கேட்குறாங்க. உடனே வந்து பாரு வந்து எனக்கு ஊட்டி விடுங்க அப்படின்னு சொல்றதும், கனி வந்து ஊட்டி விடுறது. அதுக்கப்புறம் வந்து நூடுல்ஸ் ஊட்டி விடுங்க. எனக்கு 2 கையும் பிஸியா இருக்குன்றாங்க. ஏன்னா 2 கையும் மசாஜ்லாம் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க அங்க இருக்கிறவங்க. ஸோ உபசரிக்கிறது வந்து பலமா போயிட்டுருக்கு. உண்மையாவே வந்து இந்த எபிசோட் வந்து ரியல் பிக் பாஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஆக்சுவலி இதுதான் இருக்கணும். ஆனா ஒன் அண்ட் ஒன்லி பாருவோட ஷோ அப்படின்ட்டு சொல்லலாம். அப்படிதான் போயிட்டுருக்கு. அது நெகட்டிவோ, பாசிட்டிவோ பாருவோட ஷோ அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. பட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திவாகர் வந்து பேசுறது ஒண்ணு, நடந்துக்கிறது ஒண்ணு அப்படிங்கிற மாரி பாரு கிட்ட பண்ணவும் வந்து, "இத ஏன் இப்படி பண்றீங்கன்னும்போது, "ஏன் பாரு நீ மட்டும் தான் கேம் விளையாடணுமா? நான்லாம் விளையாடக்கூடாதா? ஆ நீயே விளையாடு. நீயே அப்ரூவ் பண்ணு." அப்படின்னு சொல்லிட்டு ஆதங்கப்படுறத பார்க்குறோம். ஏன்னா, திவாகர பொறுத்தவரைக்கும் ஒரு சிலருக்கு அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அத வந்து பாரு ஏத்துக்கிறது இல்ல. ஏன்னா பாரு வந்து அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ, அத தான் திவாகர் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. ஆக்சுவலா இவ்ளோ ஃபைட்ட வந்து திவாகரும், பாருவும் ஒரு மனதா பேசி முடிவெடுத்திருந்தா, இத வந்து அழகா ஒரே ஆங்கிள்ல கொண்டு போயிருக்கலாம். பட் திவாகர் ஒரு கேம் ப்ளே பண்றாங்க. பாரு கேம் ப்ளே பண்றாங்க. கடைசில 2 பேருக்கும் கிளாஷ் ஆகுது. இது நடக்காம இருக்குமா என்ன? அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ரம்யா, ஜோ இடையில வந்துட்டு ஒரு கேம் விளையாடுறாங்க. அதாவது நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்டின்னா, உங்களுக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து குடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் வந்து, அப்ப வினோத்துக்கும் குடுக்க வேணாம், எஃப்ஜேக்கும் குடுக்க வேணாம். ரம்யா, ஜோ வந்து பண்ணிடலாம். செலக்ட் பண்ணிடலாம், அப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது, திவாகர் அங்கேயும் வந்து சுபிக்ஷாவ வந்து நம்ம செலக்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்றாங்க. உடனே பாரு பேய் ஆட்டம் ஆடுற மாரி ஆடுறாங்க. தலானெல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறாங்க திவாகர. "நீ என்னண்ண நான் சொல்றத கேட்கவே மாட்டியா? ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, எஃப்ஜே, சபரி, வினோத் எல்லாரும் வந்து திவாகர ஒரு பக்கம் வந்து பயங்கரமா கவனிப்பு அப்படின்னு சொல்லி கவனிச்சுட்டு இருக்கிறதுல பாருக்கு பயங்கர ட்ரிகர் ஆகுது. அவங்க வந்து செம்ம டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மழை. அந்த டைம்ல வந்து என்ன சொல்றது? பயங்கரமான கியூசி வேலைய வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து எஃப்ஜே, ஆதிரி செம்ம டென்ஷன் ஆறாங்க. ஏன்னா குடுக்குற பாட்டில் வந்து ஏதோ ரீசன்னால ரிஜெக்ட் ஆயிட்டே தான் இருக்கு. அண்ட் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஐபிஆர் அதனால ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு ஆதிரி கிட்ட சொல்றாங்க. ஐபிஆர்னா என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, இன்டர் பெர்சனல் ரிலேஷன்ஷிப். நீங்க வந்து ஒழுங்காவே பேச மாட்றீங்க, கவனிக்க மாட்றீங்க, ரொம்ப ரூடா இருக்கீங்க, ஹார்ஷா இருக்கீங்க. அதனால நான் ரிஜெக்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏங்க நான்லாம் எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. நான் படிக்கலங்க அப்படின்னும்போது, ஆமா நீ படிக்கலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி தான் போயிட்டுருக்கு. அண்ட் வந்து எல்லா பாட்டிலையும் ரிஜெக்ட் பண்ணோன்னே, எப்படியும் நல்லா இல்லன்னு தான் ரிஜெக்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி கடாசிடுறாங்க நம்ம ஆதிரை. அண்ட் பாரு அண்ட் திவாகர் இருக்காங்க இல்லையா? அந்த டேபிள்லயும் தூக்கி எறியுறாங்க. இதுக்கு அடுத்தது பாரு அண்ட் திவாகருக்கு இடையில திரும்பவும் கிளாஷ் ஆகுது. இத செலக்ட் பண்ணலான்ட்டு ஒருத்தர் சொல்றதும், இத ரிஜெக்ட் பண்ணலான்னு ஒருத்தர் சொல்றதும், அவங்களுக்குள்ளேயே ஒரு யூனிட்டி இல்லாம, ஒரு கியூசி ரைட்னா, ஒரு கியூசி லெஃப்ட் அப்படின்னு போயிட்டுருக்காங்க. ஆதிரி வந்து செம்ம டென்ஷன்ல வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டுக்குள்ள போனோனே சபரிகிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. என்ன இதுக்கு அவங்க வந்து பாட்டில வந்து ரிஜெக்ட் பண்றாங்க அப்படின்னும்போது, கெட்ட வார்த்தை பேசுற மாரி இப்படிலாம் பேசக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே வந்து கெட்ட வார்த்தைலாம் பேசவே இல்லையே! நான் ஒரு வார்த்தை கூட தப்பா பேசலையே! அது எப்படி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னும்போது, திவாகர் உள்ள வந்துட்டு, "ம்மா உழைக்கிறல்லம்மா, ஏம்மா வேணான்னு சொல்லிட்டு போற?" அப்படின்னும்போது, "உழைப்புக்கு கொஞ்சமாவது மரியாதை குடுக்குறீங்களா?" அப்படின்னு சொல்றதும், "முந்தானி புடிச்சுட்டே போறீங்க" அப்படின்னு சொல்றது, இதெல்லாம் நடந்துச்சு. ஆதிரி செம்ம கோவப்பட்டாங்க. ஏன்னா எந்த பாட்லயுமே வந்து அப்ரூவ் பண்ணல. அண்ட் பாரு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஃபேவரான பீப்பிள்க்கு அப்ரூவ் பண்ணாங்கன்னா, நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது. ஆனா திவாகர் அவங்களுக்கு ஃபேவரான பீப்பிள்க்கு வந்து அப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ 2 கியூசிக்கு இடையில வந்து ஒரு
கம்யூனிகேஷன் கேப் அண்ட் 2 பேருக்குள்ள ஒரு ஒத்துமை இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அண்ணன் தங்கச்சியா பழகுறவங்க இப்படி அடிச்சுக்கிறத பார்க்கும்போது, இந்த சீன்லாம் கொஞ்சம் நாள் கழிச்சு வரும் அப்படின்னு நெனச்சா, இப்பயே வந்து தான் ஆச்சரியமா இருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம். இதில செம்ம காமெடி என்னன்னா, கலை வந்து கோவப்பட்டது தான். கலை வந்து சிட்டி, ரூபாவுக்கு கோவம் வந்துச்சு அப்படிங்கிற மாரி டேபிள் எல்லாம் தூக்கி போட்டது வந்து ஆச்சரியமா இருந்தது. ப்ரொமோல வேற வந்துச்சுல்ல, நானும் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா, அங்க ஒரு ஸ்கிரிப்ட் மாரி ஒரு ட்ராமா மாரி போடுறதுனால, அதில ஒரு பார்ட்டா வந்து தூக்கி போட்டுருக்காங்க அப்படின்ட்டு சொல்லலாம். உள்ள வந்து திரும்பவும் வந்து திவாகருக்கும், பாருக்கும் இடையில முட்டிக்கிட்டு இருக்கு. "ஏன் சோற சாப்பிட்ட? உனக்கு அறிவு இல்லையா? சூடு சொரணை இல்லையா?" இந்த மாரிலாம் போயிட்டுருக்கு. "என்ன எனக்கு மட்டும் தான் குடுத்தாங்களா என்ன? உனக்கெல்லாம் சோறு தரலையா என்ன?" அப்படின்னு திவாகர் கேட்குறாங்க. ஆச்சரியமா தான் இருக்கு. அண்ட் மைக்ல போயிட்டு பாரு வந்து வேலை செய்ய மாட்றாங்க. அவங்க அந்த பேட்ச்லாம் குடுத்துட்டாங்க. பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் கிட்ட வந்து நம்ம திவாகர், பாருவ பத்தி சொல்றாங்க. அத ஒரு பக்கம் பார்த்துட்ருக்கோம். அண்ட் பாரு வந்து பயங்கர டிசப்பாயின்ட்மென்ட்டு. என்னன்னா, அவங்க பிளான் எதுவுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ஏன்னா, அதுக்கு தடையா இருக்கிறதே அண்ணனான திவாகர் அப்படிங்கிறது தான். இன்னைக்கு வந்து ரொம்ப எபிசோட் ரொம்ப சூடா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். லாட் ஆஃப் ஃபைட் அண்ட் கொஞ்சம் ஃபன் அங்கங்க விக்கல்ஸ், விக்ரம் இதெல்லாம் நடந்தது. ஸோ நான் உங்கள நாளைக்கு பிக் பாஸ் ஜூஸ் ஷாப்ல சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் மீ ரஞ்சி சைனிங் ஆஃப். டேக் கேர். பை.